Standard Chapter 3 Example 1 Transaction கொடுத்துருக்காங்க. Somu commenced printing business with cash rupees 50,000. So this is a cash transaction. Cash is involved. இது cash transact பண்ணுறோம். 50,000 rupees பிஸ்னஸ்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி சோமு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ டிரான்சாக்ஷனில் அது கொடுத்துருக்காங்க. இதில் 2 அக்கௌண்ட்ஸ், ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேயும் 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த டிரான்சாக்ஷனில் கேஷ் அக்கௌண்ட் ஒன்று, சோமுவோட கேபிட்டலாக அது உள்ளே வந்திருக்கு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் அண்ட் சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ இந்த கேஷ் அக்கௌண்ட் எந்த நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரியல் அக்கௌண்ட்டோட நேச்சர். ஸோ கேஷ் கம்ஸ் இன், பிஸ்னஸ்குள்ளே கேஷ் வந்திருக்கு. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், அதை தான் ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் படி பிஸ்னஸ்குள்ளே வந்ததை டெபிட் பண்ணுவோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழே சோமூஸ் கேபிட்டல் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட்டு. பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் உங்களுக்கு தெரியும். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ சோமு இங்கே கிவர், அமௌண்ட்டை பிஸ்னஸ்க்கு கொடுக்குறவர். ஸோ கிவரை கிரெடிட் பண்ணணும். அதனால் கீழே ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள், டேட் போட்டு பர்டிகுலர்ஸ், லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட் அண்ட் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. கேஷ் அக்கௌண்ட் ரியல் உள்ளே வர்றது ரியல் அக்கௌண்ட்டு. கேஷ் கம்ஸ் இன்னால் டெபிட் பண்ணியிருக்கோம். சோமு கிவர், அமௌண்ட்டை கொடுக்குறவர். ஸோ கிரெடிட் த கிவர், அதனால் சோமூஸ் கேபிட்டலை கிரெடிட் பண்ணியிருக்கோம். சோமு கமாண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேபிட்டல். ஓகே.